டெட் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முதல்ல trb.tngorment.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் வாட்ஸ் நியூவில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெட் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்கோன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை உங்களுக்கு கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த ஹால் டிக்கெட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு லாகின் பேஜ் கேட்கும். ஸோ அப்ளை பண்ண சொல்ல கொடுத்தா லாகின் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரிண்ட் ஹால் டிக்கெட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். இல்லை உங்கள் ஃபோட்டோவாக இருக்கட்டும், பெயராக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி வந்து நீங்கள் எப்போலாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணும் அப்படின்னா கரெக்டாக 9:30 மணிக்குள்ளாரெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடுங்க. 9:30 மணிக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா கேட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 9 மணிக்கெலாம் போக பாருங்கள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ ஒரு சில பேர் பேப்பர் 1 அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் பேப்பர் 2 அப்ளை பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு ஹால் டிக்கெட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அன்றைக்கி தேதிக்கு போக பாருங்கள். அதேமாரி அவங்களுக்கு எங்கே நடக்குதோ அதுக்கான லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே தான் போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். இந்த ஹால் டிக்கெட் கூட கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொண்டு போங்க. இதை தவிர்த்து OMRஸில் எக்ஸாம் தான் இருக்க போகுது, அதனால் பிளாக் பால் பென்னை மட்டும் பயன்படுத்துங்க. வேறு எந்த பெண்ணும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதை தவிர்த்து ஃபோனாக இருக்கட்டும் எதுவுமே கொண்டு போகக்கூடாதுங்க. ஒன்லி ஹால் டிக்கெட், ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட், அந்த பிளாக் பென், இதை 3 தவிர்த்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எதுவும் கொண்டு போகக்கூடாது. ஸோ இந்த எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் வந்து எழுத பாருங்கள்.